السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العليم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை அடிபரலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த உலகத்தை மலக்குமார்களை படைக்கின்ற பொழுது மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா படைத்து விட்டு மலக்குமார்களிடம் நான் மனித படைப்பை, மனித இனத்தை நான் உருவாக்கப் போகிறேன் என்று கூறுகின்ற பொழுது மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடம் கேட்கின்றார்கள்: யா அல்லாஹ், பூமியிலே குழப்பம் செய்யக்கூடிய மனிதர்களை நீ ஏன் படைக்கப் போகிறாய்? அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அவர்களை படைத்து அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அதிலே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டும் வண்ணமாக வஅல்லம ஆதம அஸ்மா குல்லஹா என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்து மலக்குமார்களையும் சஜ்தா செய்யுமாறு கூறினார். காரணம் என்னென்று கேட்கின்ற பொழுது மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் தடை கூறினார்கள் அல்லவா, ஏன் மனித படைப்பை படைக்கின்றாய் என்று. அப்பொழுது அல்லாஹ் தஆலா இல்மினுடைய உச்சகட்டத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை மலக்குமார்களுக்கு முன் தோன்றச் செய்தார். மலக்குமார்களிடம் அல்லாஹ் தஆலா சில கேள்விகள் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு பதில் தெரியவில்லை. அதே கேள்வி அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனுக்குடன் அவர்கள் சரியான பதிலை அளித்தார்கள். பிறகு மலக்குமார்கள் தாங்கள் கூறிய விஷயம் தவறு என்று ஒப்புக்கொண்டு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம் என்ற வார்த்தையை கூறினார்கள். யா அல்லாஹ், உனக்கே பரிசுத்தம் உண்டாகட்டும். எந்த அவஸ்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ, என்ன விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேற விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது, நீ பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர்கள் தௌபா செய்தார்கள். ஆக அல்லாஹ் தஆலா மனிதனை படைப்பதற்கான முக்கிய நோக்கம் என்னவென்று நாம் அலசி ஆராய்கின்ற பொழுது குர்ஆனுடைய பிரதானமான இந்த ஆயத்தை நமக்கு நினைவு வரும். வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். பிரபலமாக நாம் கேள்விப்படக்கூடிய விஷயம்தான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இந்த உலகத்தில் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆக மனிதனுடைய உலக வாழ்க்கை நோக்கத்தை நாம் சற்று பின்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவை வணங்குவதும் அவனுக்கு கட்டுப்படுவதும் அவனுடைய ரசூல் கற்றுத்தந்த சுன்னத்தான வாழ்க்கை வாழுவதை தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் நாம் உலகத்திற்கு அனுப்பப்பட்டதற்கு வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. வெறுமனே அல்லாஹ் தஆலாவை வணங்க வேண்டும், அல்லாஹ் தஆலாவை முழுவதுமாக வணங்க வேண்டும், அல்லாஹ் தஆலாவுக்கு இணை வைக்காமல், குஃப்ர் செய்யாமல், ஷிர்க் செய்யாமல், தூய உள்ளத்தோடு ஏக இறைவன் ஒருவன் என்ற நியத்தோடு என்ற உறுதிப்பாடோடு நாம் முழுவதுமாக இறைவனை வழிபட வேண்டும். அல்லாஹ் தஆலா அதே வரிசையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்மை பின்பற்ற கூறுகின்றார். குர்ஆன் ஒரு கண் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை சுன்னா இன்னொரு கண். வெறுமனே அல்லாஹ் தஆலா ஒரு சட்ட களஞ்சியத்தை குர்ஆனை கொடுத்து விட்டு இதிலே கூறப்பட்டு இருக்கக்கூடிய சட்டங்களை மட்டும் நீங்கள் பின்பற்றி வாழுங்கள், அதிலே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் என்று மட்டும் கூறவில்லை.
மாறாக குர்ஆனுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை கூறப்பட்டிருக்கக்கூடிய சமூகவியல், குடும்பவியல், சட்டவியல் எல்லா இயல்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் வாழச் செய்தார். வெறுமனே ஒரு சட்ட களஞ்சியத்தை மட்டும் கொடுத்து விட்டு அதன்படி நீங்கள் வாழுங்கள், அதை பின்பற்றி வாழுங்கள் என்று கூறாமல் அதை வாழ்ந்து காட்டி எடுத்துக்காட்டாக ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ரோல் மாடலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். நிச்சயமாக உறுதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி, அழகிய எடுத்துக்காட்டு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகின்றார். வெறுமனே குர்ஆனில் இருக்கக்கூடிய சட்டங்களை மட்டும் கூறிவிட்டு அதன்படி நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா முற்றிலுமாக கூறவில்லை. அதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வாழ்க்கைக்கு நாம் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பெயர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுன்னாவான வாழ்க்கை. முதலில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சுன்னா என்றால் என்ன என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சுன்னத் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடுகளும் தான். அதை தாண்டி கிதாபுகளே நாம் அலசி ஆராய்கின்ற பொழுது ஏறத்தாழ ஒரு 4 விஷயங்கள் சுன்னத்திற்கான தாரீஃபாக வரைவிலக்கணமாக நமக்கு கிதாபுகளிலே கிடைக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன விஷயங்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னார்களோ கூறியது, வாய்மொழியாக கூறிய விஷயங்கள் சுன்னத். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவதோ அல்லது தொடர்படியாகவோ செய்த விஷயங்கள் சுன்னத். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அங்கீகாரம், அவர்களுடைய அனுமதி. மற்ற சஹாபாக்கள் செய்திருப்பார்கள், மற்ற தாபியீன்கள், மற்ற நபர்கள் செய்திருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்திருப்பார்கள், அதற்கு எந்த ஒரு தடையும் விதித்திருக்க மாட்டார்கள். இதுவும் சுன்னத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்குணங்கள், அவர்களுடைய அற்புதமான குணங்கள், இதுவும் சுன்னத். சுன்னத் என்ற வார்த்தைக்கு நாம் வரைவிலக்கணம் விட்டோம் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல், செயல், அங்கீகாரம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்குணங்கள், இதுதான் சுன்னத்தாக நாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்தது முதல் இறக்கின்ற வரை, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுகின்ற வரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து விஷயத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் இல்லாத விஷயமே கிடையாது. ஒரு மனிதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற முடியாமல் ஆக முடியாது. ஒவ்வொரு மனிதருக்கும் அவன் எப்பேற்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட விஷயங்களில் இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கைக்கு ஒரு சாதாரணமாக உதாரணம் கூற வேண்டும் சொன்னால், அசிங்கமானது எது என்று நாம் பார்க்கின்றோம், அழகானது எது என்று நமக்கு பிரித்து அறிய வேண்டும் என்று சொன்னால், எது எதெல்லாம் அசிங்கமானது, எது எதெல்லாம் அழகானது என்று நாம் அலசி ஆராய்ந்தோம் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை நமக்கு உதாரணம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்தார்களோ அதெல்லாம் அழகானது தான். அவர்கள் அசிங்கமான விஷயம் செய்ததே கிடையாது. அவர்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் விட்டு தவிர்ந்தார்களோ அதெல்லாம் அசிங்கமானது. அழகிற்கும் அசிங்கத்திற்கும் நாம் வேறுபாடு காண வேண்டும் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை நமக்கு முன்னால் சுன்னத்தை தீர்மானிக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு தவறும் செய்தது கிடையாது. பொதுவாக நபிமார்களுடைய சிஃபாத்துகள், நபிமார்களுடைய தன்மைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஒருவரை நபியாக அனுப்புவதற்கு தீர்மானம் செய்து விட்டான் என்று சொன்னால் அவர்களை சிறு வயதிலிருந்து அவர்களை பாவம் அறியாதவர்களாக, பாவமே செய்ய முடியாதவர்களாக, மாசூம் என்று கூறுவார்கள். உருவிலே நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, மாசூம் பச்சா என்று கூறுவார்கள், பாவம் அறியாத பிள்ளை. அதே போன்றுதான் சிறு வயதிலிருந்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற வரை அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் கூட அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் அப்படிதான். சிறு வயதிலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான். பிறந்தது முதல்
அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அழிகின்ற வரை, இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற வரை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அவர்கள் எந்த ஒரு பாவகரமான காரியத்தையும் செய்தது கிடையாது. எந்த ஒரு கேடுகட்ட விஷயமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது கிடையாது. அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கை வரலாறு நாம் பார்க்கின்ற பொழுது சஹாபாக்களுக்கும் உம்மத்தார்களுக்கும் என்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அலசி ஆராய்ந்தோம் என்று சொன்னால், உண்ணுவது உடுத்துவதில் தொடங்கி ஆட்சி மன்றங்களில் பொறுப்புகள் எப்படி செய்ய வேண்டும், பொறுப்புகள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அனைத்து துறையிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் பதித்து இருக்கின்றார்கள். மற்ற மதங்களை நாம் ஒப்பிடுகின்ற பொழுது மற்ற மதங்களில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடையாது. ஒரு தனிநபர் உடைய வாழ்நாள் முழுவதும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நல்ல விஷயங்களை செய்து கொண்டு அதை தனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தினருக்கும் தனக்கு பின்னால் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் கற்றுத்தந்ததாக எந்த ஒரு வரலாறும் நமக்கு கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மிகவும் ஒரு அற்புதமான வாழ்க்கை. உண்ணுகிற எப்படி உண்ண வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், வலது கையால் சாப்பிட வேண்டும், சாப்பிடுவதற்கு முன்பு விரிப்புகளை சுப்ராவை விரிக்க வேண்டும், கைகளை கழுவ வேண்டும், எப்படி எந்த விரல்களால் எத்தனை விரல்களால் சாப்பிட வேண்டும், சாப்பிடுகின்ற பொழுது என்ன ஓத வேண்டும், சாப்பாடு யார் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திவிட்டு நாம் உணவு உண்ண வேண்டும். எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து வந்த சஹாபாக்கள் ஆட்சி அதிகாரங்களில் இருந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் அரசியல் கற்றுக் கொடுத்தது யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்ணுகிற உணவுகளில் இருந்தும் உடுத்துகிற உடைகளில் இருந்தும் ஆட்சி அதிகாரம் செய்கிற அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் கற்றுத்தராத விஷயமே கிடையாது. அவர்கள் கால் வைக்காத கால் பதிக்காத துறைகளே கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்பினை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு கிடைக்கவில்லை என்று கூற முடியாது. எல்லா விஷயங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஹதீஸ் கிதாபுகளிலே மிகவும் பிரபலமான கிதாப் சுனனு திர்மிதி ஷரீஃப் நாம் கேள்விப்பட்டிருப்போம். பிரபலமான 6 ஹதீஸ் கிதாபுகளில் ஒரு ஹதீஸ் கிதாப். அந்த ஹதீஸ் கிதாபிலே பதிவிடக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு பாடத்தின் கீழ் எழுதுகின்றார்கள். என்ன பாடம் என்று சொன்னால், பாபு லைஸ பௌலி காயிமன், நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்கக்கூடாது என்ற பற்றிய பாடம். அந்த பாடத்திலே வருகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரபலமான ஹதீஸ் அந்த இடத்துல இடம்பெறுகிறது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில், இஸ்லாமினுடைய ஆரம்ப காலகட்டம், இஸ்லாமிய மார்க்கம் உருவாகி ஆரம்ப காலகட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த ஊருடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பார்கள். அது அந்த ஊரினுடைய ஒரு எழுதப்படாத விதி, ஒரு எழுதப்படாத சட்டம். நின்று கொண்டு அவர்கள் சிறுநீர் கழிப்பார்கள். ஒரு முறை ஒரு கூட்டத்தார்கள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் தூரத்தில் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பதை பார்க்கின்றார்கள். பார்த்து விட்டு அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்து விட்ட பிறகு அவர்களிடம் வருகின்றார்கள். அவர்களிடம் வந்து கேட்கின்றார்கள், என்னப்பா ஊர்ல இருக்கிற எல்லாரும் நின்று தானே சிறுநீர் கழிக்கிறாங்க, நீ ஏன்பா உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிற? அந்த ஊருடைய வழக்கம் ஆண்கள் எல்லாம் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பார்கள், பெண்கள் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பார்கள். நீ ஏன்பா நின்று கொண்டு சிறுநீர் கழிக்காமல் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கின்றார் என்று கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்து இருக்கின்றார்கள். நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கின்ற பொழுது சிறுநீருடைய துளிகள் நம்முடைய மேனியில் படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அமர்ந்து கொண்டு கழித்தோம் என்று சொன்னால் சிறுநீருடைய துளிகள் தரையிலே சென்று விடும், நமது மேனியிலே படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இது மட்டும் கற்றுத்தரவில்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி அந்த இஸ்திஞ்சா செய்து அதனை கழுவ வேண்டும், எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் என்னென்ன, உணவுப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, எலும்புகளை பயன்படுத்தக்கூடாது, அதை தாண்டி தண்ணீர்கள் பயன்படுத்த வேண்டும், தண்ணீர்கள் இல்லாத பட்சத்திலே செங்கல் கற்களை பயன்படுத்த வேண்டும், இந்த செங்கல் கற்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒற்றைப்படையாக பயன்படுத்த வேண்டும், எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்று சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் அந்த கூட்டத்தார்களுக்கு பதில் சொல்லி அனுப்புகின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுவதும் நமக்கான படிப்பினை இருக்கின்றது. எந்த இடத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறான ஒரு விஷயத்தையோ தவறான ஒரு போதனையோ நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. சுன்னத்தை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது சமூகத்தில் 2 கருத்தியல் ரீதியான தவறான கோட்பாடுகள் நிலவுகின்றது. 2 கோட்பாடுகள் தவறானது, முற்றிலும் தவறானது. முதலாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால்,
ஒருவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றார், ஆனால் சுன்னத்தை பேணுவது கிடையாது. அவரை முற்றிலுமாக நாம் இவர் சுன்னத்தை பேணாதவர், இவர் பாவி என்று நாம் கூறிவிட முடியாது. பொதுவாக இன்றைய சமூகத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சுன்னத்தை அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவது கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவும் ரசூல் மீது அன்பில்லை, பாசமில்லை என்று நம்மால் கூறிவிட முடியாது. ஆனால் இன்றைய சமூகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவர் சுன்னத்தை செய்யவில்லை என்று சொன்னால், சுன்னத்தை தம்முடைய வாழ்க்கையில் பேணவில்லை என்று சொன்னால் முற்றிலுமாக மார்க்க தீர்ப்பை நம்மை வழங்கி விடுகின்றோம். அவர் ரசூல்லா மீதும் அல்லாஹ் மீதும் அவருக்கு பிரியம் கிடையாது, அதனாலதான் அவர் சுன்னத்தை செய்ய மாட்டேங்கிறார் என்று ஒரு தவறான கருத்தை நாம் தெரிவித்து விடுகின்றோம். இது முற்றிலும் தவறானது. இரண்டாவதாக, இந்த ஒரு கோட்பாடு நமது சமூகத்தில் மிகவும் பிரபலமாக பரவி கொண்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஓரிரு சுன்னத்துகளை பின்பற்றி கொண்டு நான் ரசூல்லாவை மிகவும் அதிகமாக விரும்புகிறேன், ரசூல்லா மீது நான் அதிகமாக பிரியம் வைத்திருக்கின்றேன், அல்லாஹு தஆலாவை நான் விரும்புகின்றேன், அல்லாஹு தஆலா மீது நான் அதிகமாக பிரியம் வைத்திருக்கின்றேன், மற்றவர்கள் எல்லாம் இது போன்று செய்ய கிடையாது, நான் நல்லவன் மற்றவர்கள் எல்லாம் பாவி என்று ஒரு தவறான கோட்பாடு, ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். பொதுவாக இந்த ரெண்டு கருத்தியலும் முற்றிலும் தவறானது. ஒருவர் சுன்னத்தை தம்முடைய வாழ்க்கையில் முற்றிலும் செய்யாவிட்டாலும் அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு அவர்கள் மீது எந்த ஒரு பாசமும் அன்பும் கிடையாது என்று நம்மால் கூறிவிட முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிகழ்ந்த ஒரு மிக பிரபலமான சம்பவம். ஒரு குடிகாரர், மது அருந்தக்கூடிய ஒரு நபர் தொடர்படியாக மது அருந்தி கொண்டே வருகின்றார். அவருக்கு கசியடி கொடுக்கப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மது அனுமதிக்கப்பட்டிருந்தது. பிறகு அதை தடை செய்தது, குர்ஆன் ஆயத்து வந்தது, தடை செய்தார்கள். பிறகும் ஒரு நபர் தொடர்படியாக கொடுத்து கொண்டே இருந்தார். முதலாவதாக அவர்களை அழைத்து ஒரு 40 கசியடி சாட்டை அடி அடித்தார்கள். மீண்டும் அவர் தொடர்படியாக இது போன்று செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் அவருக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருந்தது. பிறகு அவர்கள் கூறுகின்ற பொழுது இந்த நபருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பாசமே கிடையாது, அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை கேட்கவே மாட்கின்றார் என்று கூறுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரை பற்றி கூறுகின்றார். அந்த நபர் பாவியாகத்தான் இருக்கின்றார், குடிகாரர் தான், ஆனால் அவருக்கு அல்லாஹ் தஆலா மீதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அளவு கடந்த பாசம் இருக்கின்றது. இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஷைத்தானுடைய அந்த அசரியாத் என்பது அவனுடைய வாழ்க்கையில் மிகவும் முத்தியதாக ஆகிவிட்டது. அதன் காரணமாக அவன் பாவத்தை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக நாம் பொதுவாக பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டு கருத்தும் சமூகத்தில் பரவலாக பரவி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். ஒருவர் சுன்னத்தை செய்யவில்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக ஆக முடியாது என்பது கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ரசூல்லாவை நான் விரும்புகிறேன், ரசூல்லாவின் மீது நான் பாசம் வைத்திருக்கின்றேன் என்று நாம் கூறுகின்ற பொழுது அவர்களுடைய செயல்கள் நாம் செய்ய வேண்டும். உதாரணமாக நாம் ஒரு உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால், இரு காதலன் காதலியினுடைய விஷயங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது காதலி செய்கின்ற அனைத்து விஷயங்களும் காதலன் செய்வான். அந்த உதாரணத்தை நாம் எப்படியே பொருத்தி பார்க்க வேண்டும். தவறான உதாரணம் கிடையாது. பொதுவாக ஒரு அழகிய காதலுக்கான உதாரணம் இன்று இருக்கக்கூடிய கேடுகட்ட கேவலமான காதல் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த காதல், திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி அவர்கள் செய்கின்ற காதல், அந்த காதலுக்கான உதாரணம். எப்படி மனைவி செய்கின்ற அனைத்து விஷயமும், மனைவிக்கு பிடித்த அனைத்து விஷயமும் கணவன் செய்வானோ அதுபோன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த சுன்னத்தான அனைத்து விஷயங்களும் அவர்களை நாம் விரும்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும். பிரதிபலிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பிரியம், அந்த நேசம் முற்றிலுமாக தவறானதான் அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆக நாம் சுன்னத்தினுடைய விஷயத்தில் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். சுன்னத்தை செய்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் ஒரு ஆசையோடு. அவர்கள் கற்றுத்தந்த விஷயத்தை, அவர்கள் சொல்லித்தந்த விஷயத்தை ஒரு ஆசையோடு, ஒரு அன்போடு நாம் செய்ய வேண்டும். வேண்டா வெறுப்பாக தொழுதுக்கு அப்புறம், ஃபர்லு தொழுதுக்கு அப்புறம் சுன்னத் தொழுவணுமா, வெறுப்பா இருக்கு, வேண்டா வெறுப்பாக செய்ய வேண்டாம். ஒரு பிரியத்தோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையாக கருதி இருக்கின்றார்கள். இந்த சுன்னத்துகள் எல்லாம் தொழுகின்றோம் அல்லவா, ஃபர்லு தொழுகைக்கு அப்புறம் நம்ம சுன்னத்தெல்லாம் தொழுகிறோம்ல, அதெல்லாம் வீணா போகும்னு நம்ம நினைக்கிறோமா? கட்டாயமாக கிடையாது. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா ஃபர்லான தொழுகையினுடைய கணக்குகளை கேட்கின்ற பொழுது நாம் ஃபர்லு தொழுகைகள் 5 வேளை தொழுகிறோம், தொழுகவில்லை என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் தொழுவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். தொழுகின்ற பொழுது அதில் ஏகப்பட்ட குறைகள் ஏற்படும். எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த முறையில் நாம் தொழுவது கிடையாது. நம்மால் ஏகப்பட்ட குறைகள் ஏற்பட நேரிடும். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையினுடைய கணக்குகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது குறைகள் இருக்கும். அதிலே அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் தஆலா வேறு வஸ்துக்களை தேடுகின்ற பொழுது
சுன்னத்துகளும் நஃபீல்களும் அல்லாஹு தஆலா கண்ணுக்கு அருகில் வரும். இந்த சுன்னத்து நஃபீல்கள் அல்லாஹு தஆலா அந்த குறைகளோடு சேர்த்து நிறைகளாக ஆக்கி அந்த ஃபர்லுடைய முழுவதுமான நன்மை அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவார். சர்வசாதாரணமாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், சுன்னத்து தானே, ஃபர்லு கிடையாது, செய்யலைனா பாவம் கிடையாது, செஞ்சா நன்மை, செய்யலைனா பாவம் கிடையாது என்று நாம் சர்வசாதாரணமாக தட்டி கழித்து கொண்டு சென்று இருக்கின்றோம். சகோதரர்களை, சுன்னத்துடைய விஷயங்கள் நாம் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய 4 பிரதான மதுஹபுகளுடைய ஒரு மதுஹபின் மாபெரும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஒரு ஹதீஸ் கிதாப் முஸ்னத் அஹ்மத் நாம் எல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம். ஏறத்தாழ ஒரு 30,000 ஹதீஸுகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்களை அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஹதீஸையும் அவர்கள் தம்முடைய கிதாபிலே பதிவு செய்வதற்கு முன்பு அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் அமல் செய்து விட்ட பிறகுதான் அந்த கிதாபுகளை அவர்கள் அதை பதிவு செய்வார்கள். ஒரு ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உடலிலே சேர்ந்திருக்கக்கூடிய கழிவு இரத்தங்களை அகற்றுவதற்காக இன்று நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, பயன்படுத்துகின்றோம் அல்லவா, ஹிஜாமா, கப்பிங் தெரப்பி என்று கூறுகின்றோம் அல்லவா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள். கழிவான இரத்தங்களை அவர்கள் அகற்றுகின்ற பொழுது ஒரு கொம்பு போன்று கூர்மையான ஒரு வஸ்தை பயன்படுத்தி ஸ்பைனல் கார்டு என்று சொல்லப்படக்கூடிய முதுகு தண்டினுடைய மேற்பகுதியில வைத்து ஒரு அடி அடித்து அதிலிருந்து இரத்தத்தை அவர்கள் வெளியேற்றுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை செய்வதற்காக ஒரு நபரை அழைத்து அவருக்கு அந்த ரத்தம் கழித்து ரத்தம் குத்தி எடுத்தல் என்று கூறுவார்கள். அன்றைய காலகட்டத்தில் ரத்தம் குத்தி எடுத்த பிறகு அவருக்கு உண்டான குறிப்பிட்ட திரகங்களை, குறிப்பிட்ட நாணயங்களை அவருக்கு கூலியாக கொடுப்பார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்ய வேண்டும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேடுகின்றார்கள். அவருடைய ஊரில் அந்த ரத்தம் குத்தி எடுப்பதற்கான நபர்கள் கிடையாது. ஊர் முழுக்க தேடுகின்றார். தேடி இறுதியில் ஒரு நபரை கூட்டு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது போன்று முதுகிலே கொம்பை வைத்து அடித்து அதிலிருந்து கழிவான இரத்தத்தை அகற்றிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நாணயங்களை, எந்த திரகங்களை அவர்கள் கூலிக்கு பகரமாக கொடுத்தார்களோ அதே திரகங்களை கொடுத்து விட்டு பிறகு அந்த ஹதீஸை கிதாபுகளை பதிவு செய்தார்கள். இந்த வரலாறெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தின் மீது நமது முன்னோர்கள் எல்லாம் எப்படி ஆர்வமோடு செய்தார்கள் என்று நாம் சிந்திக்க கணைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய நிலையும் நம்முடைய நிலையும் ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எவ்வளவு குறைகள் இருக்கின்றது, எவ்வளவு நிறைகள் இருக்கிறது என்று நமக்கு கண்ணுக்கு தெரியும். குறைகள் இருக்கும் பட்சத்தில் அதை நாம் நிறைவாக, குறைகளை அகற்றிவிட்டு நிறைவாக நாம் செய்ய வேண்டும். இன்னொரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுடைய அதே வாழ்க்கை காலகட்டத்தில் இறுதியினுடைய இறுதி சக்கராத்தினுடைய நேரம், இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய உயிர் பிரிந்துவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அவர் தொழ நாடினார்கள். அவருடைய மாணவர் அபூபக்கர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை அழைத்து, எனக்கு ஒசு செய்ய வைப்பா, நான் தொழுவணும், 2 ரக்காத் தொழுவணும். இன்னும் ஒரு சற்று நிமிடங்களில் அவருடைய உயிர் பிரிய இருக்கின்றது. அப்பொழுது அவருடைய மாணவரை அழைத்து ஒசு செய்ய வைக்கின்ற பொழுது முடியாத ஒரு நபர் முழுவதுமாக ஃபர்லு சுன்னத்து எல்லா விஷயங்களும் பின்பற்றி செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சற்று நேரத்தில் உயிர் பிரிய போகின்றது. அப்படிப்பட்ட நபருக்கு மாணவர் எண்ணி லேசான முறையில் தண்ணீரை ஊற்றி கொண்டு சென்றார். அப்பொழுது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறிய வார்த்தையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் கூறிய அதே வார்த்தை, ஹல்லில் அஸாபி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத், ஒது செய்கின்ற பொழுது விரலுடைய இடுக்குகளிலே தேய்த்து கோதி தழுவார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கையினுடைய விரலாக இருந்தாலும் சரி, கார்களுடைய விரலாக இருந்தாலும் சரி, அதனை கோதி தேய்த்து கழுவார்கள். வெறுமனே தண்ணீரை ஊற்றுகின்றாய், நான் வாழ்நாள் முழுவதும் இந்த சுன்னத்தை ஒருபோதும் நான் விட்டது கிடையாது, ஆகவே என்னுடைய விரலினுடைய இடுக்குகளிலே உன்னுடைய விரலை வைத்து கோதி கழுவுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய இறுதி மூச்சு வரை சற்று நேரத்தில் உயிர் பிரிய இருக்கின்றது. நாமெல்லாம் என்ன செய்வோம், உயிர் பிரிய போகிறது என்று சொன்னால் களிமாக்கள் சொல்லிக் கொண்டிருப்போம், களிமாக்கள் கற்றுக்கொண்டிருப்போம். அந்த இடத்துல சுன்னத்து ஃபர்ல் எதுவுமே நம்ம மண்டைக்கு ஞாபகம் வராது. ஆனால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் செய்ததன் விளைவாக அவருடைய உயிர் பிரிகிற அந்த தருவாயிலும் கூட அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை முழுவதுமாக பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த சமூகம் சுன்னத்தினுடைய உயிரோட்டத்தை தப்பிவிடுமோ, சுன்னத்தை உயிர்ப்பிக்காமல் அதனை விட்டுவிட்டு அதை தவறவிட்டு மாற்றார்களுடைய கலாச்சாரமும் மேற்கத்திய கலாச்சாரங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராத கலாச்சாரம் வருமானால் சுன்னத்தினுடைய நிலைப்பாடு முற்றிலும் மௌத்தாகிவிடும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இன்று நாம் நம்முடைய சமூகத்தில் பார்க்கின்ற பொழுது முற்றிலுமாக சுன்னத் அழிந்து கொண்டே வருகின்றது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நாம் எல்லாம் முற்றிலுமாக சுன்னத்தை தவிர்த்து கொண்டு வருகின்றோம். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும்.
ஒரு பிரபலமான ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ், மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மியத்தி ஷஹீத். எந்த ஒரு நபர் என்னுடைய உம்மத் குழப்பமான காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது என்னுடைய ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குகின்றாரோ அவருக்கு 100 ஷஹீதினுடைய நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஷஹீதினுடைய நன்மை என்றால் போர்க்களத்திலே சென்று அறவழியிலே சென்று அல்லாஹ் தஆலாவுக்காக உயிர் விடுவது ஷஹீதுடைய நன்மை. ஒரு ஷஹீதுடைய நன்மை நம்மால் கணக்கிட முடியாது. 100 ஷஹீதினுடைய நன்மை அல்லாஹ் தஆலா இன்று இருக்கக்கூடிய குழப்பமான காலகட்டம் இதுதான், நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குழப்பமான காலகட்டம் இதுதான். அன்றே கணித்து விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று வாழ்ந்திருக்கக்கூடிய நாம் குழப்பமான காலகட்டத்தில் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கினால் 100 ஷஹீதினுடைய நன்மை அல்லாஹ் தஆலா தருவான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியவாறும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்த முடியும் நம்முடைய வாழ்க்கை நாம் முழுவதுமாக ஆக்க வேண்டும். இன்றிலிருந்து நாம் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைவு போன்று ஆக்குவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சுன்னத்தை வாழ்நாள் முழுவதும் ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஹலாலான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.